உரிமைகளை மீட்பதற்கு உங்களோடு சேர்ந்து கரம் சேர்ந்து பாடுபடுவோம். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. மத்திய அரசும் நமக்கு எந்த நன்மை செய்யலை. 2019 2014 ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதையும் செய்யலை. அதுக்கு 2019 வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக அதிகரிப்போம்னு சொன்னாங்க. அதையும் செய்யலை. இப்போ இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்க திமுகவும் எதையுமே செய்யலை. பெருந்தோர மாநாட்டில் வந்து சொன்னாங்க, நாங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் விவசாயிகளோடு கலந்து ஆலோசித்து விவசாய தங்க தலைவர்களை அதில் உறுப்பினர்களாக்கி அவர்கள் ஆலோசனையை கேட்டுத்தான் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. எந்த விவசாய சங்கத்தை அழைக்கல. ஒரு சில விவசாய சங்கத்தை அழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஆமாம் பஞ்சாமி போடுற சங்கத்தை அழைக்கிறாங்க. நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோடு கலந்து ஆலோசித்துத்தான் எந்த திட்டத்தையும் அரசாங்கத்திடம் கேட்போம். ஏன்னா எந்த திட்டம் வந்துட்டாலும் நாங்களாக போய் ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டோம். கறிக்கோழி பண்ணை போராட்டம், எவ்வளவு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகத்திற்கே அந்த போராட்டம் சென்றது. எதன் காரணம்? கைது செய்யப்பட்டதன் விளைவு. வேலூரில் ஒரு பொங்கல் விழாவில் இருக்கிற நம்முடைய நிறுவனரை திருப்பூர் மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திலும் கறிக்கோழி குஞ்சு கொண்டுட்டு போகிறாங்க பாருங்க. அந்த குஞ்சை தடுத்ததாக, அந்த வாகனத்தை சேதப்படுத்தியதாக, தவறான வார்த்தைகளை பேசியதாக 7 காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள் கொடுத்த பணம் தான் எனக்கு வேலை செய்யும். ஆகவே நிறுவனத்திற்காக ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர விவசாயிகளுக்காக இயங்கவில்லை. அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடணும். போராட்டம் இல்லாத நாளைக்கு எந்த அதிமுக அரசு வந்தாலும் நம்ம போராடித்தான் ஆகணும். போராட்டம்தான் நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறதே தவிர முன்பெல்லாம் சிறிய போராட்டம் நடத்தினாலே விளைவு நமக்கு நல்ல விளைவு கிடைத்தது. இப்போது பெரிய போராட்டம் நடத்தணும். ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனியினுடைய கைக்கூலிகளாக எல்லா அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே நாம் ஒன்றுபட்டு நிற்கணும். இதில் சாதி மதம் கிடையாது, அரசியல் கிடையாது. விவசாயிகளாக சேரணும். ஒரு சிறு கிராமத்தில் தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. நீர்மின் கோபுர திட்டத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தது. இந்த அனைத்து போராட்டங்களும் தீர்ந்தது. எந்த விவசாயிக்கு ஒரு அரசு தீமையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அங்கே நாம் சென்று நிற்கிறோம். அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓட்டுக்காக செல்கிறது, நம்மளுடைய அவர்கள் உரிமைக்காக செல்கிறோம். அதுதான் நம்முடைய வித்தியாசம். ஆகவே நம் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலிலே இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுங்கள். அப்படி புகட்டினீர்களே ஆனால் அடுத்த வருகிற அரசாங்கமும் யோசித்து பார்க்கும். இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டால் நம்மையும் அந்த நிலைமைக்கு ஆளாக்கி விடுவார்கள். ஆகவே நாம் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவார்கள். எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம். நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.